ஏன் தள்ளுற? ஓடா. தள்ளுற. ஓ. ஓமா. ஏய் செல்வி. என்னடா சவுண்ட்? ஏன் இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க? அதான் பெரிய மனுஷன் சொல்லிட்டார்ல, போங்க. செல்வி, உள்ளவா செல்வி. சாந்திமா, வந்து கொஞ்சம் ஆர்த்தி எடுங்க. செல்வி, உள்ளவா செல்வி. செல்வி, வா. செல்வி, வா செல்வி, வா. செல்வி, என்கிட்ட பேச மாட்டியா? எதுக்கு சந்தோஷ் நீங்க என்கிட்ட மறைச்சீங்க? மறைச்சனா? எத? நீங்க பணக்காரருங்கிறத. மறைக்கலாம் எதுவும் இல்லை. உன்கிட்ட சொல்லணும்னு தோணல. இல்ல, நீங்க என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. நான் உன்கிட்ட இது வரைக்கும் பொய் சொன்னதில்ல செல்வி. உண்மையை வேணா மறைச்சிருந்துக்கலாம். அது கூட நிச்சயமா உன்னை ஏமாத்தணுன்றதுக்காக இல்லை. இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சு என்கிட்ட இவ்ளோ நாளா நடிச்சிருக்கீங்கல்ல. அப்போ நான் கூட பழகினதெல்லாம் வெறும் நடிப்புன்னு முடிவு பண்ணிட்டியா? அத நான் தப்பா சொன்னா நம்ம காதலிச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அப்புறம் என்ன? நீங்க நீங்க இவ்ளோ பெரிய பணக்காரருங்கிறத எதுக்கு என்கிட்ட இருந்து மறைக்கணும்? இது ஒரு தப்பா? ஏன் தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? இதை பார் செல்வி, நான் ஏழையா இருந்துட்டு ஒரு பெரிய பணக்காரனை பொய் சொல்லி உன்னை ஏமாத்தி காதலிச்சிருந்தா அது நீ தப்புன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா நான் ஒரு வசதியானன்ற உண்மையதானே உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன். இதுல நீ ஏமாந்து போறதுக்கு என்ன இருக்கு? ஏன் சந்தோஷ் இவ்ளோ பெரிய டிராமா? எதுக்கு நீங்க ஒரு சாதாரண ஆளுன்னு சொல்லி என்ன காதலிச்சீங்க? ஏன் சந்தோஷ் இதெல்லாம் பண்ணீங்க? நான் சாதாரணமான ஆள் தான் செல்வி. மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லாதீங்க. இவ்ளோ பெரிய வீடு, இவ்ளோ பெரிய குடும்பம், நீங்க இவ்ளோ வசதியான ஆளுங்கிறத ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? பணத்தை என்னைக்குமே நான் பெருசா மதிச்சதில்லை செல்வி. என்கிட்ட நிறைய இருக்குன்னு எப்பவுமே கர்வப்பட்டதும் இல்லை. பணத்தால் இந்த உலகத்துல எதை வேணா வாங்கலான்னு சொல்லுவாங்க. ஆனா உன் மனசை வாங்க முடியுமா? அதுக்கு என்னால விலை பேசதான் முடியுமா? உங்க விளக்கம் எனக்கு தேவையில்லை சந்தோஷ். இந்த உலகத்திலேயே நான் அதிகமா நம்பினது உங்களை தான்.
நீங்க பொய் சொல்லிட்டீங்க. நீங்க சொன்ன பொய் என் உண்மையான காதலை மறைச்சு நான் பணத்துக்காக தான் உங்க பின்னாடி வந்தேன்னு எல்லாரையும் நினைக்க வச்சிருச்சு. பாத்தீங்கல்ல பேசினவங்க எல்லாம் எதை குத்தி காட்டினாங்கன்னு. உன்னை லவ் பண்ணதுனா, உன்னை கட்டிக்கிட்டதுனா உனக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு அவமானம்தான். ஆனா ஒன்று யோசிச்சு பாரு, அவங்க நம்மளை பெத்தவங்க, நம்மளை தூக்கி வளர்த்தவங்க. அவங்களுக்கு இந்த ஆதங்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் அமைதியாக இருந்தேன். உன்னை வேற யாராவது கேவலமாக பேசும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? சரி, நான் பணக்காரன்றதை மறைச்சிட்டு உன்கிட்ட பழகினதா சொல்றியே, நீயும் நானும் எதை பார்த்து லவ் பண்ணோம்? அந்த இருட்டு உலகத்தில் உன் முகத்தை நான் பார்த்தனா, இல்லை என் முகத்தை நீ பார்த்தியா? நீ என்ன கலர், நான் என்ன உயரம், இது ஏதாவது நமக்கு தெரியுமா? இதில் பணன்ற விஷயம் எங்கேயுமே வரலையே. இதை பாரு செல்வி, நாம் பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் என்னோட வசதி தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் சொல்லலை. இவ்வளோ பெரிய பங்களா, 10 காரு, வீட்டுக்குள்ளேயே நீச்சல் குளம், இதெல்லாம் தான் என்னோட வசதின்னு நீ நினச்சா அது உன்னோட முட்டாள்தனம். நேற்று இது எங்கள் அப்பாவோடது, இன்னைக்கு வேணா இது எந்தா இருக்கலாம், நாளைக்கு இது யாரோடதுன்னு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் நிஜமாவே நான் சம்பாதிச்சது என்னன்னு தெரியுமா? உன்னோட அன்பும் காதலும் மட்டும்தான். என்னோட உண்மையான சொத்துன்னு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னால் ஏதாவது பெருமையாக சொல்லிக்க முடியும்னா அது நீதான். சந்தோஷ், ம், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. உங்க நல்ல மனசுக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பை நினைச்சா எனக்கே என் மேல வெக்கமா இருக்கு. ஏய் சும்மா உளராத. இல்ல சந்தோஷ், சத்தியமா சொல்றேன், உங்க அளவுக்கெல்லாம் நான் உங்களை லவ் பண்ணலையோன்னு தோணுது. என்னை விட நீ தான் அதிகமாக லவ் பண்ணுற. எப்படி சொல்றீங்க? எனக்காக நீ தானே உன்னோட அப்பா அம்மா தம்பி எல்லாரையும் விட்டு வந்திருக்க. ஸோ உன் லவ் தான் ஸ்ட்ராங். என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நேரம் இது. எனக்கும் தான் வானத்தில் பேராஷூட்டில் பறக்கிற மாதிரியே இருக்கு. மாயா, மாயா, என்னாச்சு? என்னங்க மாயா கதவு சாத்திட்டு திறக்கவே மாட்டேங்கிறா. என்ன சொல்ற? பயமா இருக்குங்க வா, போய் எனக்கு. பார்க்கலாம். என்னன்னு பார்க்கலாம் வாங்கண்ணே. மாயா, 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 கதவு தர மாயா. தர. மாயா, மாயா, என்ன மாயா? கிட்ட வந்தீங்க கழுத்து அறுத்துப்பேன். என்னாச்சு? எல்லாரும் ஓடுறாங்க. நீ இங்கே இரு செல்வி, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மாயா? மாயா, என்னது? ஒரேடியா சாக மனசு வரல டாடி. அதான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்க. நீ ஏமா சாகணும்? நாங்களாம் இருக்கும்போது உனக்கு என்ன குறை? என்ன குறையா? வீடு நிறைய பணம் இருக்கு, ஆனா என்ன பிரயோஜனம்? உங்களால 100 பேரை அடிக்க முடியும், ஒரு நிமிஷத்துல 100 கோடி சம்பாதிக்க முடியும். ஆனா உங்க பொண்ணு கேட்டதை மட்டும் உங்களால தர முடியாதுல்ல. என்ன மாயா இப்படிலாம் பேசுற? உனக்கு அறிவில்ல? டாடி நான் பார்த்துக்க மாட்டேன். உங்களெல்லாம் என் டாடின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. அவன் என்னையும் மதிக்கல, உங்களையும் மதிக்கல. நம்மளால செருப்பு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். நம்மளெல்லாம் வெளியே விட்டுட்டு அவளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கான். அதெல்லாம் நீங்க கைய கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. மாயா, என்னடா இது? நீங்க பேசாதீங்க சித்தப்பா. ஊருக்கு தான் பெரிய ரவுடி,
அவன் கிட்ட ஒண்ணும் வேலைக்கு ஆகலல்ல. அன்னைக்கு அவனை அடிச்ச உடனே வெட்டுவேன், குத்துவேன், கிழிப்பேன் நீங்க. இன்னைக்கு என்ன பண்ணீங்க? அவளை உள்ள விட்டுட்டீங்கல்ல? இல்லம்மா. என்ன இல்லம்மா நொல்லமான்னு என்ன சொல்ல போறீங்க நீங்க? உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமா? என்ன கேள்விமா இது? எங்களுக்கு நீதாம்மா முக்கியம். அப்ப அவ முடிய புடிச்சு இழுத்துட்டு போய் ரோட்ல தள்ளுங்க. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? என்னங்க என்ன ஆச்சு இவளுக்கு? மாயா, நாளைக்கு நாளைக்கு என்ன? நாளைக்கு அவனுக்கும் அவளுக்கும் ஃபர்ஸ்ட் நைட். போய் அலங்காரம் பண்ண போறீங்களா? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியம்தான். நீங்க எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்க. சந்தோஷ் என்னை ஏமாத்திட்டான். என் டாடி என்னை ஏமாத்திட்டாரு. I hate you. I hate you all. மாயா, நீ என்ன முட்டாளா? அவன் கிடைக்கலனா உயிரை விட்டுருவியா? உன் உண்மையான காதல் அவன் உணரல. அதோட வலியும் வேதனையும் அவனுக்கு புரியல. அதனாலதான் ரோட்ல இருக்கிற எவ்வளையோ ஒருத்திய இந்த வீட்டுக்கு கூட்டு வந்து நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டான். அதுக்கு காரணம் அவன் மட்டும் இல்ல டாடி, நீங்களும் தான். என்னம்மா சொல்ற? இன்னைக்கு இந்த வீட்ல இவ்ளோ பெரிய அசிங்கம் நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் தான் காரணம். What do you mean? நாங்களா என்ன பண்ணோம்? நீங்க ஒண்ணுமே பண்ணலையே, அதான பிரச்சனையே. என்ன பண்ண முடிஞ்சது உங்களால? நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய எவ்வளோ ஒருத்தி வந்து பறிச்சுட்டா. அதை தடுக்க முடிஞ்சதா உங்களால? போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்க கைக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்க. அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது? வேடிக்கை தானே பார்த்துட்டு போனாங்க. எங்க இருந்தோ வந்தவ சந்தோஷமா குடும்பம் நடத்துறத நான் வேடிக்கை பார்க்கணுமா? அதுக்கு நான் உயிரோட இருக்கணுமா டாடி? மாயா. I can't டாடி. சந்தோஷோட எப்படியெல்லாம் வாழணும்னு பெரிய கனவோட இருந்தேன். அது இன்னைக்கு சுக்கு நூறா நொறுங்கி செதறி போனதுக்கு அப்புறம் நான் வாழறதுல என்ன அர்த்தம் இருக்கு டாடி? ஏன் மாயா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்நேரத்துக்கு நான் செத்து இருக்கணுமா? என் காதல் செத்து போனதுக்கு அப்புறம் இவ்வளவு நேரம்லாம் நான் உயிரோட இருக்கிறதே தப்பு. நீ ஏமா சாகணும்? தப்பு பண்ண வந்தானே தண்டனை அனுபவிக்கணும். நீ என்ன தப்பு பண்ண? நீ எதுக்கு இப்படி கோழையாட்ட முடிவு எடுக்கிற? பின்ன என்ன உயிரோட இருந்து என்ன டாடி பண்ண சொல்றீங்க? சந்தோஷ்க்கு நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி என்ன அவனோட சேர்த்து வைக்க போறீங்களா? முடியாதுல்ல உங்களால. அவங்க 2 பேரும் இந்த வீட்ல சந்தோஷமா வாழ்வாங்க. என்ன அதை பார்த்துக்கிட்டு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க சொல்றீங்களா? என்னால முடியாது டாடி. இப்படி ஒரு நரகத்துல நான் தினமும் சாகிறத விட நான் ஒரேடியா செத்துடுறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு டாடி. சத்தியமா என்னால இதை தாங்க முடியல. இவ்ளோ வருஷமா ஒருத்தனை சின்சியரா உயிருக்கு உயிரா லவ் பண்ணதுக்கு எனக்கு இதான் பரிசா? ஏன் எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை? இல்ல மாயா, லைஃப் இஸ் நாட் a punishment. லைஃப் இஸ் டு லவ். டேய், பார்த்துட்டு இருக்க, சொல்றா. மாயா, காதல்ன்றது வாழ்க்கையில ஒரு முறை தான் வரும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நீ லவ் பண்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் காத்துட்டு இருக்கு மாயா. Just think about it. உன்னை தூக்கி எறிஞ்சவனுக்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்? அவன் அவன் மனசுல இருந்து தூக்கி எறி. உன்னை மிஸ் பண்ணிட்டோமேன்னு அவன் ஃபீல் பண்ற மாதிரி அவன் முன்னாடி நீ வாழ்ந்து காட்டு. தட் இஸ் லைஃப். அனுபவத்திலேருந்து தான் பாடம். Take it as a challenge and teach him a lesson.
நீ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை மாயா. நீ உயிரோடு இருக்கும்போது புரிஞ்சுக்காத காதலை உயிர் போனதுக்கப்புறம் யாருக்கு புரிய வச்சு என்ன லாபம்? அச்சே, நம்ம ஆட்டோ சங்கத்திலேயே முத கல்யாணம் ஆகிற கன்னி பையன் நீ தான். என்னடா நான் சொல்றது? சரிதான்டா. இன்னைக்கு நைட்டு என்ன செய்யறேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பாடுறா, தலையை குனிய போடுறான். வெக்கத்தை எங்க கிட்ட காட்டாத, அண்ணி கிட்ட காட்டு. எப்பா ட்ரீட் தரேன்னு சொன்னா ட்ரீட் இல்லையா? ஏச்சி வாய மூடு, அவனுக்கே 1000 செலவு இருக்கும். மச்சி, உன் கல்யாணத்துக்கு சரக்கு செலவு எல்லாம் என்னது? என்ன மாமா, நான் பேசிக்கின்னு இருக்கேன், நீ சும்மா இருக்க? என்னதான்டா கேட்குறேன்? நம்ம ஏரியா ஆட்டோ ஃபுல்லும் உன் போஸ்டர் தான். என்ன கலக்கிட்டோமா? சொல்லிட்டேன்ல, பின்னிரும். டே 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 ஏன்டா அவனை தொல்லை பண்றீங்க? பாவம் புள்ள கல்யாண வேலையா ராத்திரியும் பகலுமா இங்கேயும் அங்கேயுமா ஓடின்னு கிடக்குறான். கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கடா, சாயங்காலம் வந்து பேசுங்க எதுவா இருந்தாலும். சரி மச்சான், வரமா? சரி சரி போயிட்டு வாங்க. டேய் ஏன்டா கவலையா இருக்க? என்ன கவலை படாம என்ன பண்ண சொல்ற? பாத்தியில எப்படி பேசிட்டு போறானு? நான் ஆட்டோ சங்கத்துக்கு தலைவர். நான் கட்டிக்கு போற பொண்ணு எங்கேயோ ஓடிச்சு, கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? முன்னாடி பரிதாபப்படுற மாதிரி பேசிட்டு பின்னாடி கேவலமா பேசுவானுமா. டேய் நீ என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? அந்த ஓடுகாலி ஓடி போனதுக்கு நீ என்னடா பண்ணுவ? மா இவனுங்களுக்கு அவளை தெரியாதுமா, என்னதாம்மா தெரியும்? நின்று போனது அவ கல்யாணமா, ஏன் கல்யாணமா? அவமானம் யாருக்கு? அவளுக்கா? எனக்கு தானம்மா. அவளுக்கு என்ன, எவனையும் இழுத்துட்டு ஜாலியாக ஓடிட்டா. நான் தான்மா வாழணுமா சாவணுமான்னு தெரியாமல் இருக்கேன். என்னடா இப்படி எல்லாம் பேசுற? என்ன ஒரு 300 பத்திரிக்கை வச்சிருப்போமா? ஊர்ல இருந்த முக்கியமானவங்கள கிளம்பி இருக்க மாட்டாங்க. நானே எல்லாருக்கும் போன்ல விஷயத்த வேற மாதிரி அவங்களுக்கு சொல்றேன்டா. என் பிள்ளை நீ ஏன்டா அவமானப்படணும்? உனக்காக நான் அவமானப்படுறேன்டா. என் உசிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன். இது நல்லா உன் பிள்ளையா இருந்து நான் உனக்கு கஷ்டத்தை தாம்மா கொடுத்துருக்கேன். இன்னும் அவளை எல்லாம் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் தாம்மா அவள் என்னை விட்டு ஓடிட்டா. என்ன அவள் என்னை விட்டு ஓட்டா என் குடும்ப நடுத்தூரில் என்னன்னு அவமானப்பட்டுருமா? நான் விட்டுருவேனாம்மா? இந்த மேலே தாளம் பந்தல் கிந்தல்னு எதுவுமே கிடையாது. இந்த கல்யாணம் நடக்கும். நீ அழக்கூடாதுமா, நீ சிரியணும். அதுக்கு நான் என்ன வேணா செய்வேம்மா. கண்ணு தெரியுமோ தெரியாதோ, காது கேட்குமா கேட்காதோ, கால் வருமா வராதோ, ஏதோ ஒண்ணுமா, நீ கை நீட்டுமா, நான் கட்டுறேன். டேய் பிரபா என்னடா சொல்ற? ஆமாம்மா, அவளுக்காக இந்த கல்யாணம் நிற்க கூடாது, எப்படியாவது நடந்தே ஆகணும். உன் பேச்சை கேட்காம அந்த மூதை பின்னாடி சுத்தினதுக்கு எனக்கு கிடைச்ச தண்ணியே போதுமா. எனக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா? இனிமே நீ சொல்றத நான் கேட்கறேம்மா. ஒரு விதவையா இருந்தாலும் பரவாயில்லம்மா. அவ நீ பார்த்து சொல்லுமா, நான் தாலி கட்டுறேன். டேய் உனக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு? ஏமா அவன் தான் பேசிட்டு இருக்கானா, நீயும் கேட்டுட்டு நின்னுட்டு இருக்க? டேய் உனக்கு இன்னொரு அக்கா உயிரோட தாண்டா இருக்கா, செத்து போல. ஏமா இவன்கிட்ட நான் 5-6 வருஷம் பேசலன்னா இவன் என் தம்பி இல்லையா? இவன் குடிக்க ஆரம்பிச்சான், அது எனக்கு பிடிக்கல, அதனால நான் பேசாம இருந்தேன். நீ தப்பான ஆள் இல்லடா பிரபா. உன்னை விட்டுட்டு போனாலே அவதான் தப்பானவ. உன்னை கட்டிட்டதுக்கு அப்புறம் ஓடலையே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. எங்க இருந்துடி சந்தோஷப்படுவான்? இன்னும் 2 நாளைக்குள்ள பொண்ணை எங்கன்னு நான் தேடுவேன். அம்மா நீ எங்கேயும் தேடி அலைய வேணாமா, நான் என் பொண்ணை தரேன். ஏய் என்னடி சொல்ற? ஆமாமா, இவன் என்னது கஷ்டப்படணும்? இவன் என்ன தப்பு செஞ்சான்? அவளை காதலிச்ச பாவத்துக்கு இப்படி அசிங்கப்படுத்திட்டு போனாலே அந்த கொடுமை போதாது? ஏமா உன் வயித்துல பிறந்தது அவ மட்டும் தானா, நான் இல்ல? நீ எதுக்குடா எவளுக்கு போய் தாலியை கட்டணும்? உனக்கு நான் ஏன் பொண்ணை தரேன்டா, அவ காலத்துல தாலியை கட்டு. எப்ப நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு அசிங்கம் நடந்துச்சோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன்.
நம்ம குடும்பத்துல ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்றதுங்கறத பத்தி நாம தான்டா யோசிக்கணும். ஏமா இவன் தான் எதுவும் பேசாம முழிச்சிட்டு இருக்கானா? நீ என்னத்துக்கு என்னமோ இடி விழுந்த மாதிரி நின்னுட்டு இருக்கற? ஏன் உனக்கு பெரிய பேத்தி ஒருத்தர் இருக்காங்கிற நினைப்பு வரவே வராதா? கயல் இவனுக்கு முறை பொண்ணு தானம்மா? அக்கா கயல் அவ குழந்தை மாதிரியா? அவள போய் என்னது சின்ன குழந்தையா? டேய் அவ வந்ததுல இருந்து நீ அவளை ஏற எடுத்து கூட பாக்கல, அதான் இப்படி பேசிட்டு இருக்கற. என் பொண்ணு ஒன்னும் செல்வி மாதிரி கிடையாதுடா. நான் கிழிச்ச கோட்டாவை தாண்ட மாட்டா. ஏ கையிலே இங்க வா. என்னம்மா? உன் மாமனை கட்டிக்க உனக்கு சம்மதமா?